friends, welcome to Sai KS Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தோசை. அது சொரக்காய் தோசைங்க. அரிசி மாவே இல்லாம நம்ம சொரக்காய் தோசை செய்ய போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Friends, சொரக்காய் தோசைக்கு என்னென்ன ingredients பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சொரக்காய். இந்த சொரக்காவை நம்ம நல்லா தோல் சீவி ஒரு கப் சொரக்காய் நறுக்கி எடுக்க போறோம் வித் சீட்ஸோட. சீட்ஸ் உள்ள இருக்கோலே அதோட சேர்த்து தான் நம்ம பண்ண போறோம். இப்போ ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன், ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன், தேவைக்கேற்ப உப்பு, ஜீரகம், இஞ்சி ப்ளஸ் பெப்பர். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாக்கு பதிலாக பெப்பர் சேர்த்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை க்ளீன் பண்ணி ஒரு கப்பு எடுத்துடலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த ஃபுல் சொரக்காவையும் சீவிட்டேன், நறுக்கி வச்சுருக்கேன் தோல் சீவி. 2 கப்பு வருது. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம். 2 கப் சொரக்காய். இதை ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரவையை நம்ம சேர்த்து அரைக்கலாம். இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். ஒரு அடி அரைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது நம்ம நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம ரவையை சேர்த்த போகிறோம். ரவையை சேர்த்து ஒரு கப் ரவை. இதையும் நல்லா மிக்சியில் அடித்து மாவு மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுக்கணும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் கோதுமையை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கோதுமாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பெப்பர், ஜீரகம், தேவைக்கேற்ப உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோசை சுட ஆரம்பிப்போம். டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு நீங்கள் சேர்த்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம சொரக்காய் தோசை மாவு ரெடி. இப்போ கல் சூடு பண்ண வச்சுருக்கேன். கல் சூடானதும் நம்ம லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மாவு ஊற்றிடலாம். உங்களுக்கு நைஸாக வேணாலும் நைஸாக ஊற்றிக்கலாம், இல்லை நல்லா கட்டி சின்னதாக வேணாலும் ஊற்றிக்கலாம். ஆகட்டும். இதில் முக்கியமானது என்னென்னா, தோசை ஸ்லிம்மில் இல்லை மீடியமில் வச்சு தான் வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா மொறு நல்லா கிறிஸ்பியாக வரும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கோல்டன் எல்லோ கலர் வர அளவுக்கு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு நம்ம இருக்கணும். லைட்டாக இனி ஒரு 5 மினிட்ஸ் ஆகணும். ஆனால் இது சுட்டெடுக்க கொஞ்சம் லேட்டாகும். மீடியம் ஹீட்டில் வச்சு தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக வரும். அந்த சொரக்காவோட ஸ்மெல்லும் வராது. ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம சொரக்காய் தோசை ரெடி. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல, அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்கு இல்லையா? வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த சொரக்காய் தோசையோட தக்காளி சட்னி அதை அப்படியே தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம காம்பினேஷன், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சொரக்காய் மட்டும் இல்லை, தண்ணி காயில் எந்த காய் வேணாலும் போட்டு நம்ம தோசை சுடலாம். அரிசியே இல்லாமல் தோசை மாவு. நீங்களும் செஞ்சு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்மி